மன்னா தெய்வமே தெய்வ சத்தியம் தெய்வமே எனது நெஞ்சில் நித்தியம் எனது நெஞ்சில் நீங்காத நீதி தேவன் 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 தெய்வமே தெய்வமே பயணம் காணே தெய்வமே யாரும் வேணும் காணேன் தெய்வமே தெய்வமே இருக்கின்றாரோ என் மன்னனை யாதொரு பயனும் காணேன் தெய்வமே 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 யாரும் காணேன் சிவமே தேவமே சிவமே தெய்வமே 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 காசி நகரம் பார்த்து
என்றுதான் என் மன்னரை காண்பது, என்றுதான் என் தெய்வத்தை காண்பது, என்றுதான் என் தந்தையை போன்ற அந்த அன்பு உள்ளத்தை காண்பது. இறைவா, இறைவா! எங்கு பார்த்தாலும் ஒரே இருள் சூழ்ந்த பயமாக இருக்கின்றது. உடலோடு உடலாக, உயிரோடு உயிராக ஒற்றி உறவாடி வாழ்ந்து வந்த என் மன்னரை இரவு பகலாக காண வேண்டும், காண வேண்டும் என்று பார்த்து பார்த்து பூத்து போன என் விழிகளுக்கு ஆறுதல் வார்த்தை கூறி, அஞ்சாதே சக்தி கிட்டி என்று ஓடி வந்து உன் மனக்கதவு திறந்து வழி செய்ய பாருங்கள் ஆண்டவா, பாருங்கள் ஈசனே, பாருங்கள் எம்பெருமானே, கைலாசநாதரே, படிக்காசி ஆளுநரே, ஐயா!
கதவு எப்படி ஈசனே திறக்கும்? நீதி நேர்மை சத்தியம் தவறாது ஆட்சி புரிந்த மன்னனின் வாழ்க்கையிலே இந்த உண்மையை கொடுத்த தெய்வமே எங்கே இருக்கின்றாய்? நீ எங்கேயா இருக்கின்றாய்? சதா சர்வகாலமும் உமது நாமத்தை ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று உச்சரித்து வாழ்ந்த மன்னனின் வாழ்க்கையிலே இந்த வகை கொடுத்து சிக்கு சிக்காக திசை மாறிய பறவை போல, துடிப்பில்லா படகு போல இப்படி எங்களை அலைய வைத்து வேடிக்கை பார்க்கின்றாயே தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. ஆமா, நம்பியவர்களை சோதிப்பது உமக்கு வாடிக்கை. ஆகையினாலே உன்னை நம்பி பிரயோசனம் இல்லை. நான் மன்னனை காணாமல் பித்தளை போல பேயனை போல அழுது புலம்பிக் கொண்டிருந்த வேளையிலே இங்குள்ள மக்கள் எல்லாம் கூறினார்கள், ஏன் புலம்புகின்றாய்? ஏன் அழுகின்றாய்? அதோ வீட்டிருக்கின்றாரே கணேசர், அவரை போய் வணங்கு, உன் மன்னன் இருக்கும் இடத்தை தெரிவிப்பார்கள். பசும்பொன் தர்மசாஸ்திரா ஐயனாரை வணங்கு, உன் மன்னனை கொண்டு வந்து உன்னிடத்தில் சேர்ப்பார் என்று சொன்னார்கள். ஆமா, 7 பிடாரியம்மன் இருக்கின்றார்கள், அவர்களை வழங்கு, கண்டிப்பாக உன் மன்னன் இந்த இடத்திற்கு வருவார் என்று கூறினார்கள். ஆகையினாலே ஐயா, ஐயனாரப்பா, கந்தை கந்திறந்து கனிவாய் மொழி புகழ்ந்து காட்சி கொடுத்து என் மன்னன் இருக்கும் இடத்தை தெரிவிக்க ஓடி வந்து வரமல்ல, வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் ஐயனே ஐயா. கோயில் கட்டி வைத்தேன் ஐயா, ஐயனாரே வர வேண்டும், உள்ளக்கால் பாடுகின்றேன். இந்த மக்களை காப்பாற்றி கடமை புரியுங்கள் ஐயன், ஐயனாரப்பா, ஓடோடி வர வேண்டும், ஓடி வரவே.
தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். கடவுளை நம்பினோர் கைவிடப்பட்டதில்லை என்று சொன்னார்கள். உங்களை நம்பி யாருமே வீண் போனதில்லை என்று சொன்னார்கள். தாங்களும் கைவிட்டு விட்டால் நான் எங்கு சென்று என் மன்னனை காண்பேன்? நான் எங்கு சென்று என் தெய்வத்தை காண்பேன்? என் மன்னனை வீரபாகுவிடம் வலிமைப்படுத்தி அடிமை சாசனத்திலே கையொப்பமிட்டு விட்டு மன்னனை பிரியப் போகின்றோமே, தெய்வத்தை பிரியப் போகின்றோமே, நாட்டை ஆண்ட உத்தம தலைவனை பிரியப் போகின்றோமே என்ற ஏக்கத்தினாலே மயங்கி கீழே விழுந்து மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தேன். அன்னவரின் திருமுகத்தை, அந்த அன்பு முகத்தை, அந்த அழகு முகத்தை ஒரு முறையாவது பார்த்து விடுவோம் என்று காசிமா நகரம் முழுவதும் வளைத்தேன், தெரிந்தேன், மன்னனை காணவில்லை. இறுதியாக இருக்கின்ற ஒரே ஒரு இடம் காசிமா நகரத்தில் கங்கை கரை ஓரத்தில் காசி மயான விற்பதாக சொன்னார்கள். ஆமா, அங்குதான் மன்னனை தேடி போக வேண்டும். அங்குதான் என் தெய்வத்தை தேடி இறுதியாக இறுதி முற்றென்றவுடன் 4 பேர்களால் சுமக்கப்பட்டு வரக்கூடிய அந்த இடம்தான் மன்னனை தேடி மயானம் போகின்றே. மன்னனை தேடி மயானம் போகின்றே. பொதுவான பொதுவுடைமை இடந்தே நான் மன்னனை தேடி வையர்வில் கருவாகி மெய்யர்வில் மெய்வந்து உயிரிடம் கேட்பவர்க்கு உறைவிடம் கொடுக்கின்ற அந்த புண்ணிய பூமியில் என் மன்னனை என் தெய்வத்தை கருத்திரிகுறேன் அண்ணனை தேடி
தங்கம் தனிமையிலே வந்து நித்திரை கொண்டிருக்கின்றேனா? சொல்லுகிறேன், ஏன் வந்தேன், எதற்கு வந்தேன் என்பதை தங்களிடத்தில் தெரிவிக்கின்றேன். ஐயா ஐயா ஐயா, யாரனே என்று கேட்டு, யாரென்ன என்று கேட்டு, என்ன யாரனே 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 ஐயா ஐயா, என்னை யாரென்ன என்று கேட்ட, யாரென்ன என்று கேட்ட, யாரென்ன 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 ஐயா ஐயா என்று கேட்ட அன்பு காவலாளியே ஐயா ஐயா, யாரெனவேண்டு கேட்ட அன்பு காவலாளியே ஐயா ஐயா, அயோத்தி மன்னன் அயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி ஐயா, திகழ காண வேண்டி ஐயா 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 ஐயா, உயர்த்தி மன்னன் திருவண்ணா உயர்த்தி மன்னன் திகழாட வேண்டிய ஐயா 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 ஐயா, பாரெல்லாம் தேடி ஐயா, இந்த பாரெல்லாம் தேடி இங்கு பார்க்கலாம் என்று வந்தேன் ஐயா. பாரெல்லாம் தேடி, இந்த பாரெல்லாம் தேடி நான் பார்க்கலாம் என்று இங்கு வந்தேன் ஐயா ஐயா, வேறொன்றும் இல்லை ஐயா, வேறொன்றும் இல்லை ஐயா, வெறுத்தியனை கோபிக்காதே, வேறொன்றும் இல்லை ஐயா, வெறுத்தியனை கோபிக்காதே ஐயா ஐயா ஐயா. தாங்களே பெப்போன் மந்திரவாதியும் அல்ல, மாயஜாலக்காரனும் அல்ல, என் மன்னனை அயோத்தியை ஆண்டவனை ஹரிச்சந்திர சக்கரவர்த்தியை தேடி இந்த பாவி இந்த இடத்தை நாடி ஓடி வந்தேன் ஐயா. ஐயா, வந்தது தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள், இந்த தண்டத்தால் மட்டும் என்னை தண்டித்து விடாதீர்கள் ஐயா. பரிகிறேன். ஒரு அரசனை பார்க்க வேண்டும் என்றால் அரண்மனைக்கு சென்றிருக்க வேண்டும். ஆமா, அல்லது நாடு நகரங்களையாவது சுற்றி பார்த்திருக்க வேண்டும். விதி விளையாடி விட்டது. அதை விடுத்து மயானத்தில் வந்து மன்னனை தெரிகிறார். ஆமா ஆமாம் ஐயா. உனக்கு அந்த அயோத்தி மன்னன் என் மன்னன் உண்டெங்கு வந்தான் என்று ஐயா, கந்தவத்து மன்னன் ஒண்டிங்க வந்தான் என்று உனக்கு அந்த அயோத்தி மன்னன் உண்டெங்கு வந்தான் என்று கருத்துடன் உரைத்தவர் யார்? இக்கடலிலே சுடலை தண்ணீரே, கடலிலே சுடலை கணக்குடன் உரைத்த பேயார் கடலுடைய ஐயா ஐயா
அடே சன்னியாசி, உன்னை பார்த்தால் தலை பிள்ளைகளின் மண்ணை போட்டு எடுத்து மாந்திரீகம் செய்யும் மந்திர பருவம் தெரிகிறது. யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? சரியான விளக்கத்தை சொல். இல்லை ஐயா, என் மன்னனை தேடிதான் வந்தேன். எளியதற்கு வந்தேன் என்பது தங்கள் நலத்தில் சொல்லுகிறேன் ஐயா. ஐயா ஐயா கடலுக்காக ஐயா ஐயா இருக்கிறார்களே, எந்த மாமனை கூறுகிறாய்? ஐயா, மா என்றால் பெருமை. அப்படி பெருமை வாய்ந்த விஸ்வாமித்ரா. ஆமாம் ஐயா. மாமணி கடலுக்காக ஐயா விஸ்வாமித்திரமாமணி கடலுக்காக என் மன்னனோ காசி வந்து காமினி மாதை விட்டு கடல் தீர்க்க தவகர் கூலி ஐயே ஐயா தாவெனவென்று கேட்டே தரகர் கூலி தாவெனவென்று கேட்க இந்த சண்டான் சத்தியகி நேபி ஜபிக்கும் கொண்டானே ஐயே ஐயா 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 கடலுக்காக நாவினால் சொன்ன ஒரே ஒரு சொல்லிற்காக என் மன்னன் நகரிலிருந்து பெண்டு பிள்ளையை விற்று எங்களோடு வந்த தரகரை கூலிக்காக கண்ணை விலை கூலி என்னை பிரிந்த என் மன்னனை தேடி வந்தேன் ஐயா. இதால தேடி வர வேண்டிய உலக அரசனை பார்க்க வேண்டுமா? உள்ளே வருவன் ஐயா. ஐயோ, இந்த மயானத்தில் பித்தனம் போல் புலம்பிக் கொண்டு உள்ளே திரிகிறான். உலக அரசாக இருந்தாலும் இருக்கலாம் அல்லவா? சென்று பார்த்துவான் ஐயா, சென்று பார்த்துவான். ஐயனாரப்பா, உன் கருணையை என் மன்னனை காட்டி ஐயோ பார்த்து சென்று மன்னா மன்னா சென்று உள்ளே எத்தனையோ துன்பத்தை கொடுத்திருக்கிறார். என்னோடு நட்புறத்திற்காக எழுதும்பன் சத்தியத்திற்காய் தரவை சத்தியஹித்யா இருக்காது. இன்னும் அந்த விஸ்வாமித்திரரின் சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். என்ன செய்ய முடியும்? நம்மை பற்றி குறை கூறி பேசினால் நமது மந்திரி சத்தியஹித்தியானால் நம்மை கொலை செய்ய கூட தயங்க மாட்டான். அவ்வாறு பேசி பார்ப்போம். பார்க்கிறேன். அடே சன்னியாசி, பார்த்தாயா? மன்னனை பார்த்தாயா? சுற்றி பார்த்தேன். பார்த்தாய்? பிரேதங்கள் தான் எரிந்து கொண்டிருக்கிறது. பிரேதம்? மன்னனை காணவில்லை ஐயா. மன்னனை காணவில்லை. நீ நினைப்பதை போல் உனது மன்னன் மிகவும் யோக்கியம் கிடையாது. குடிகாரனாக வாழ்கிறான். ஒருபோதும் இருக்க முடியாது. நாசக்காரனாக வாழ்கிறான். மோசக்காரனாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உனது அரசனை பார்க்க வேண்டும். அயோத்தி ஆண்டவன் ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி தந்தாலும் என்று பிரதானம் வச்சிக்காதவன் உத்தமபுருஷன் மெய்யின்றி பொய் சொல்ல மாட்டான். இல்லை என்று ஒருவர்களுக்கு அள்ளி அள்ளி கொண்டிருக்கும் நல்லவன்.
சத்தியவந்தன் அரசரை தேடி மயானத்திற்கு வந்திருக்கிறாய், அப்படித்தானே? என்னையா கேள்வி? நான் படுவேதனை உங்களுக்கு தெரியவில்லையா? அடா பாவி சண்டாளா, என்ன வார்த்தை கேட்டு விட்டாய்? மானம் காக்க மனைவியை விட்டு தன்மானம் காக்க தன்னையே விட்ட உட்கணவனா என் யார் அரசன்? பெண்களை நிறுத்தவை வெளிவெளி விட்ட நாட்டாளன், உண்மை நிறுத்துகிற நாசக்காரன், மோசக்காரன். ஏன் தெரிவந்தாய்? எதற்காக தெரிவதாய்? இந்த இடத்துல உடனடியாக சென்று இல்லையே அகிர்ந்த தண்டனைகளை இந்த பாவியை கொண்டு செய்து விட்ட அந்த பாவம் முட்டையை எங்கு சுமப்பது? போதும், என் மன்னனை ஒரு காவலன் அவதூறாக பேச கேட்ட பிறகு இனிமேல் நாம் உயிரோடு வாழ்வதா கூடா? அதோ எரிகின்ற தீயிலே விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். இறைவா, இறைவா, இறைவா! உன்னை தடுத்து முடிவு பெற்றவன் நான். என்னை தெரியவில்லையா? என்னை தெரியவில்லையா? என்னை தெரியவில்லையா? அப்பனே சந்திரகேசி, ஹரிச்சந்திர நானே கண்டாய். அப்பனே சந்திரகேசி, ஹரிச்சந்திர நானே கண்டாய். இப்படி நீ வாழ எனக்கு பயிராக வேண்டும். அப்பனே ஐயனே, என்ன நான் செய்திடுமோ? என்னுடைய மந்திரியே. சத்தியத்தியாரே, அழ வேண்டாம் ஐயா, அழ வேண்டாம். அல்லாதே, 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 கைகூடும். கோட்டையிலே பிறந்தாலும் போட்ட புள்ளி தப்பாது என்று சொல்லுவார்கள். எழுந்தள விதி அதுதான் தீருமா? யாருக்கு மறந்துண்டு விதிக்கு மறந்துண்டா? சத்தியத்தியாரே, நாட்டைகளை எப்போது பார்ப்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருந்த உள்ளத்திற்கு அமைதி அளித்திருக்கிறீர்களையா? உங்களை பார்ப்பதே பெரிய புண்ணியம். அதனால நீங்க ஏன் கூட இருக்க முடியாது. மீண்டும் அயோத்தி மன்னரிடம் செல்லுங்கள். எனக்கு எப்படி பணிவிடை செய்கிறோ அதை போல அந்த விஸ்வாமித்திரனுக்கு பணிவிடை செய்து குடும்பத்தோடு சுகபோகமாக வளர்ந்து சென்று வாருங்கள். அந்த கொடுங்கோலனுக்கு ஒருபோதும் உதவியாக இருக்க சத்தியகத்தி எனக்கு மட்டும் ஆசையா? நான் பிறத்தின் மேல் போடப்படுகிற வாய்க்கேசி கொண்டு வருகிறேன். அதை தாங்கள் புசித்தால் தோஷம் ஏற்படும். அதற்காகத்தான் சொல்லுகிறேன். அதை தீர்க்குவதற்கு தாங்கள் புசிக்கிறீர்களா? நான் புசிக்கிறேன்.
தாங்களே புசிக்கின்ற பொழுது நான் புசித்தால் தோஷம் என்று கருதுகின்ற உத்தம தலைவர் தோஷங்கள் போக்க வழிகள் இருக்கின்றது. கோவில்களிலே வாழ்கின்ற கோமாதா பசியும் சாரத்தையும் வரிசையும் எடுத்து ஒன்றாக கலந்து ஓடுகின்ற எங்கே அலசி எங்கே மொய்க்குண்டே எடுத்து சமைத்துள்ளார் தோஷமெல்லாம் நீங்கிவிடும். ஆமாம், நம்மை சிறிது காலம் தோஷம் நீங்கிவிடும் ஆண்டு பாருங்கள் என்று அவன் அனுப்பியிருக்கின்றான். ஆகையாலே அதை பற்றி கவலையே சத்தியத்தியார் தோஷத்தை நீக்குவதற்கு வழியை சொல்லிவிட்டீர்கள். தாங்கள் இனிமேல் என்னோடு இந்த இடத்தில் இருக்கப் போகிறீர்கள். இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? மனைவி மகன் தாய் தந்தை என்று வாழுகின்ற இந்த உலகத்தில் எப்படி இடம் என்று கூறுகிறேன் கேளு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தெரியுமா? கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். எட்டு கால் நடந்து வரும்
இரண்டு கால் நீண்டிருக்கும்